இங்க ஒரு சூனியக்காரி ஒரு மிகப்பெரிய டிராகன்ல பறந்து வந்து ஒரு ஸ்டேடியத்துக்கு நடுவுல இறங்குறா. இறங்கி முட்டை மாதிரி ஏதோ ஒன்னத்தை கையில எடுத்து அப்படியே பூமிக்குள்ள புதைச்சிடுறா. புதைச்ச அடுத்த செகண்டே பார்த்தா அந்த ஊர் முழுக்க பூமிக்குள்ள இருந்து ஏகப்பட்ட ராட்சத வேர்கள் அப்படியே தரையெல்லாம் பொழந்துகிட்டு வெளியில வருது. அதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாம் பயந்து அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அமைதியாயிடுது. இவங்க அப்படியே அதை பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த வேர்களுக்கு பக்கத்துல சில முட்டைகள் எல்லாம் இருக்குது. அதுல ஒரு முட்டை மட்டும் உடைஞ்சி அதுக்குள்ள இருந்து கொடுக்கு மாதிரி ஏதோ ஒண்ணு வெளியில வருது. என்னடா அதுன்னு பார்த்தா முழுசா வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு சிங்கம். அது பாக்குறதுக்கே கொடூரமா இருக்குது. அது மட்டும் இல்லாம அதுக்கு ரெக்கையெல்லாம் கூட இருக்குது. அது தன்னுடைய கொடுக்க வச்சு அங்க இருக்கிற எல்லா மக்களையும் அட்டாக் பண்ணுது. அதே நேரத்துல வேற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு முட்டையும் உடைஞ்சு அதுக்குள்ள இருந்து ஒரு முரட்டுத்தனமான கிரியேச்சர் வெளியில வருது. வந்து அது அங்க நின்னுட்டு இருந்த ஒரு போலீஸ் ஆபீசரை அப்படியே அடிச்சு பறக்க விட்டுருது. அதுக்கப்புறம் மற்ற முட்டைகள்ல இருந்தெல்லாம் பார்த்தா பறக்கக்கூடிய ஒரே மாதிரியான கிரியேச்சர்ஸ் தான் வெளியில வருது. அதுங்க வெளியில வந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அப்படியே தூக்கிக்கிட்டு பறந்து போதுங்க. அப்ப சில மக்கள் மட்டும் ஒரு குகைக்கு பக்கத்துல நடந்து போறாங்க. அந்த குகைக்குள்ள பார்த்தா ஒரு யூனிகார்ன் இருக்குது. அதை பார்த்தா அங்க இருந்த ஒரு குட்டி பொண்ணு என்கிட்ட வான அந்த சைகையிலேயே கூப்பிடுறா. அதுவும் அவளை நோக்கி பயங்கர வேகமா ஓடி வர ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அது ஓடி வந்து நம்மள அட்டாக் பண்ணிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு அது கிட்ட வந்த உடனே அவ கையில வச்சிருந்த கேண்டீஸை தூக்கி போடுறா. அதை சாப்பிட்டு அடுத்த செகண்ட் அந்த யூனிகார்ன் இவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த யூனிகார்ன் ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு வருது. இவங்க எல்லாருமே அந்த யூனிகார்ன்கள் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த கொடூரமான கிரியேச்சர்களை அழிக்கிறதுக்காக வெறியோடு கிளம்புறாங்க.